வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங்ல ரேஷியோ டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ரோஹன் அண்ட் ராகுல் அப்படிங்கிறவங்க 2 பேர் இன்வெஸ்ட் பண்றாங்களாம். என்ன ரேஷியோல, அதாவது அவங்களோட இன்கம் ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7:5ங்கிற ரேஷியோல இன்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் த ரேஷியோ ஆஃப் தர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் என்ன, செலவு, அவங்களோட செலவுக்கான ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3:2ங்கிற ரேஷியோல இருக்கு. தென் சேவிங்ஸ் இவர் 4,000 இருக்குன்னு, இவங்களுக்கு 3,000 மந்த்துக்கு சேவிங்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் த மந்த்லி இன்கமுக்கான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி இருக்கிறது தான் என்னது, சேவிங்ஸை தான் அவங்கள என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4,000 3,000 டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்க 2 பேத்துக்குமான ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் என்ன, 1. அப்போ 1 பார்ட்டுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு இருக்குது, 1,000 rupees இருக்கா. அப்போ 1 பார்ட் வேல்யூ 1,000 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, இன்கம்கான ரேஷியோவுக்கு என்ன டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்ப இன்கம்கான 7:5னா இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, 2 தானே. அப்போ 1 பார்ட் 1,000னா 2 பார்ட் என்ன இருக்கும், 2,000 இருக்குமா. ஆப்ஷன் E தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா a person has coin 50 பைசா. என்னென்ன காயின்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா 50 பைசாங்கிற காயின் இருக்கா. அடுத்தது 5 rupees காயின், இது ருபீஸ், இது பைசா. ஓகேவா? அடுத்தது 25 பைசா. தென் த ரேஷியோ என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 6:3:2ங்கிற ரேஷியோல இருக்கான். இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப், இது என்ன அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா டோட்டலா இந்த ரேஷியோ என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 37 rupees இருக்கு அப்படின்னா இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப ரேஷியோங்கிறதுல வேல்யூவா ஃபர்ஸ்ட் மாத்தணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்க 6x இருக்குது, இங்க 50 பைசா. அப்ப இது எப்படி மாத்தலாம் அப்படின்னா 6x இது ரேஷியோவா இருக்கு இல்லையா, எல்லாமே எப்படி இருக்குது, ரேஷியோவா இருக்குது. அப்ப காயினா மாத்திக்கலாம். இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது, பைசாவா இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் என்னவா மாத்திக்கலாம், காயினா மாத்திக்கலாம். அப்ப காயினா மாத்தோம்னா 50 பைசாவை எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாமா. இது 5 rupees காயின்ங்கும் போது அப்படியே தான் இருக்கும். அடுத்தது 25 பைசாவை காயினா மாத்தணும்னா 1/4ன்னு எழுதலாமா. அப்ப இதை எப்படி எழுதலாம், 1/2 × 6x எழுதலாமா. இதை எப்படி எழுதலாம், 5 × 3x எழுதலாமா. இது ரெண்டையும் எப்படி எழுதலாம், 1/4 × 2x எழுதலாமா. இதெல்லாம் சேர்ந்ததுதான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 37 rupees சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இது முடிஞ்ச வரைக்கும் இங்கே கட் பண்ணிருக்கலாமா. அப்ப 3x இருக்குமா. அப்ப இதையும் கட் பண்ணலாமா, இங்க இருக்கிறது. ஓகே, அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3x பிளஸ் 15x அண்ட் பிளஸ் இதையும் கட் பண்ணோம்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ 1x / 2 = 37 கிடைக்கும். ஓகேவா? அப்ப இது ஈக்குவல் இந்தாண்ட கொண்டு போனோம்னா 2ங்கிறது எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் வேற வேற. ஓகேவா? இதுக்கு டினாமினேட்டர் இல்லைங்கும் போது என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணுவோம். அந்த 2ஓட இதை மல்டிபிள் பண்ணலாமா. அப்ப 2 × 3 6x பிளஸ் 30x பிளஸ் x ஈக்குவல் என்னவா இருக்கும், 37. இந்த 2 இந்தாண்ட போனுச்சுன்னா மல்டிபிள்ல மாறிடும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும், 37x = 37 × 2ன்னு மாறும். அப்ப x ஓட வேல்யூ மட்டும் என்னவா இருக்கும், 2ன்னு கிடைக்குமா. அப்ப x ஓட வேல்யூ 2 அப்படின்னா இதை கொண்டு x-க்கு மல்டிபிள் பண்ணலாமா. அப்ப இதோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க என்னவா இருக்கும், 6 இங்க 12ன்னு மாறும். ஓகேவா? அப்ப இதோட இந்த வேல்யூ என்னவா இருக்கும், 2 × 3ன்னா 6ன்னு மாறும். இதோட வேல்யூ என்னவா மாறும், 4ன்னு மாறும். இப்ப என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? 12. தென் இன்னும் என்ன அப்படின்னா தென் ஃபைண்ட் த அமௌண்ட் விச் வில் கெட், அவங்க எவ்வளவு அவங்களுக்கு கிடைக்குதுன்னா we double the quantity of 50 பைசா. 50 பைசாவில் டபுள் அமௌண்டா இங்க கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 50 பைசாவில் டபுள் அப்படின்னா இதுல எவ்வளவா இருக்கும், 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்ப எவ்வளோன்னு இருக்கும், 24ன்னு கிடைக்குமா. காயினோட 2 மல்டிபிள் பண்ணோம்னா அடுத்தது half of the quantity of 25 பைசா. 25 பைசாவுல பாதி அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல பாதி அப்படின்னா என்னன்னு இருக்கும், 2ன்னு இருக்குமா. தென் 5 rupees காயின்ங்கிறது 5 rupees அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? தென் இத எல்லாமே என்ன பண்ணலாம், பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணி வேல்யூவா ருபீஸா மாத்திக்கலாம். 24 பைசா, 50 பைசால எத்தனை இருக்குதுன்னா 24 காயின் இருக்கு அப்படின்னா அங்க ரூபாவா மாத்தணும்னா எவ்வளவு இருக்கும், ரூபா அப்படின்னா 12 ரூபாய் இருக்கும். கரெக்டா? அடுத்தது இங்க என்ன இருக்கும், 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. சாரி, 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன இருக்கும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 5 6
30 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க 2 காயின் இருக்குது 25 பைசால. அப்ப அதை காயினா மாத்து 2 25 பைசா எவ்வளோன்னு இருக்கும்? 50 பைசான்னு மாறுமா? அப்ப 0.50 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 42.50 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப எத்தனை ரூபாய் இருக்கு? 42 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? இங்க எங்க இருக்கு? ஆப்ஷன் டி இருக்கா? 42 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிறதும் இருக்கு. அண்ட் இன்னொன்னு இது ரூபாவா இருக்கு. அதே பைசாவா மாத்தணும் அப்படின்னா 4250 பைசான்னு சொல்லலாமா? பைசாவா மாத்தணும்னா இதுவும் சொல்லலாமா? அப்ப ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். அப்ப ஆப்ஷன் என்னது? இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கிரேப்ஸ் கண்டெய்ன்ட் 75%, அதாவது 75% ஆஃப் வாட்டர். வாட்டர் எவ்வளவு இருக்கோ அதுல 75% தான் என்ன இருக்கு? ஃப்ரெஷ் கிரேப்ஸ் இருக்கு. அப்ப ஃப்ரெஷ் கிரேப்ஸ் தான் இங்க என்ன கேக்குறாங்க? கொஸ்டினே ஃப்ரெஷ் கிரேப்ஸ் தான் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 360 kg இருக்கிறது 25% தானே அது ஃப்ரெஷ் கிரேப். அப்ப 25% என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 100ஆல கட் பண்ணோம்னா 1/4ன்னு இருக்கும். அப்ப 4ஆல இதை கட் பண்ணோம் அப்படின்னா 90 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 90 kg தான் என்ன இருக்குது? ஃப்ரெஷ் கிரேப்ஸ் இருக்கு. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா கிரேப்ஸ் கண்டெய்ன் 40% ஆஃப் வாட்டர். அப்ப 40% வாட்டர் அப்படின்னா அப்ப மீதி இருக்கிற 60% தானே இது. அப்ப இது எப்படி எழுதலாம்? 90 / 60 × 100% என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? 40% வாட்டர் அப்படின்னா மீதி இருக்கிற 60% தானே ஃப்ரெஷ் கிரேப்ஸ். அப்ப இதையும் கட் பண்ணலாம். 0 அப்படின்னா இது 3ஆல கட் பண்ணோம்னா 2 times, இது 3 times கிடைக்கும். இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா இது 5 times. அப்ப 30 × 5 அப்படின்னா எவ்வளவுன்னு கிடைக்கும்? 150 kg அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 150 kg ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா 4:5:6ன்ற ரேஷியோல ஒரு கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்டோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க 5:6. தென் த ஸ்டூடெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 60 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்களாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் என்ன பண்றாங்களாம்? 60 ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க? இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆன பிறகு என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னா 6, 7, 8ன்ற ரேஷியோ கிடைக்குது. ஓகே, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 3 classes. 3 கிளாஸ்லயும் இப்ப எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ரேஷியோ வச்சே பார்க்கலாம். இங்க 4ங்கிற ரேஷியோ 6ஆ மாறி இருக்கு, 5ன்ற ரேஷியோ 7ஆ மாறி இருக்கு, 6ன்ற ரேஷியோ 8ஆ மாறி இருக்கு. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கா? இந்த 5ல இருந்து 7 அப்படிங்கும் போது இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 2 இருக்கா? இதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2. அப்ப ரேஷியோவோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 2 பார்ட்டோட வேல்யூ தான் இங்க என்னவா மாறி இருக்கு? 60 அப்படின்னா இதை வச்சு 1 பார்ட் வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? 2ஆல இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 30 அப்படின்னு கிடைக்குமா? அப்ப இது எல்லாத்துக்குமே 30. அப்போ 1 part வேல்யூ 30 அப்படின்னா இதுல என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் திஸ் 3 classes. இனிஷியலா எவ்வளவு இருந்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இனிஷியலா அப்ப இருந்தது இது என்ன? இந்த ரேஷியோ தானே. இதோட 30 மல்டிபிள் பண்ணோம்னா என்னன்னு தெரிஞ்சிருமா? 3 12, இங்க என்ன இருக்கும்? I3 15 இருக்கும், இங்க R3 18 அப்படின்னு இருக்கும். அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன கிடைக்குதோ அதுதான் அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த். ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100, 300, 300, 300 and 450 அப்படிங்கிறது இருக்கும். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபேர் டாக்ஸி, அதாவது ஒரு டாக்ஸிக்கு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ருபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா 10 rupees வாங்குறாங்க. அவங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் டிராவல் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பாரு? 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபாய் அப்படின்னா 4 கிலோமீட்டர்னா எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பாரு? 40 rupees கொடுத்திருப்பாரா? தென் 7 per kilometer for distance the taxi will cover. அதுக்கப்புறமும் சம் டிஸ்டன்ஸ் போயிருக்காரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் என்னன்னு தெரியாது. ஆனா என்ன சொல்லிருக்காங்க? அதுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படின்னா 7 ரூபாய் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? 7 rupees கொடுத்திருக்காங்க. இஃப் தி பர்சன் பே டோட்டல் rupees, அதாவது டோட்டலா அவங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்காங்களாம்? 180 rupees கொடுத்திருக்காங்களாம். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பாங்கங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. என்டையர் ஜர்னி டாக்ஸி ஓனர் தென் ஃபைண்ட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பர்சன். அப்ப டோட்டலா அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஆல்ரெடி எவ்வளவு கொடுத்திருப்பாரு? 40 rupees கொடுத்திருப்பாரு. அப்ப 40 rupees 180ல 40 rupees போக மீதி எவ்வளவு இருக்கும்? 140 rupees இருக்குமா? அந்த 140 rupeesக்கு தானே இந்த 7 ரூபாய் கொடுத்திருப்பாரு.
இல்லையா? அப்போ 140 rupeesல 7ஆல டிவைட் பண்ணோம்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிலோமீட்டருங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப இதையும் கட் பண்ணோம்னா 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு, 4 கிலோமீட்டர் இங்க டிராவல் பண்ணிருப்பாரு. அப்ப இங்க 4 கிலோமீட்டர், இங்க 20 கிலோமீட்டர். அப்ப மொத்தமா அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருப்பாரு, 24 கிலோமீட்டர் அவரு டிராவல் பண்ணிருப்பாரு. ஓகே, அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மியூசிக் பிளே பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா யோகா பிளே பண்றாங்களா, அண்ட் இன்னொன்னு சைக்கிளிங். இதுல எவ்வளவு பேருன்னா 6ல் 1 பங்கு பேர் என்ன பண்றாங்க, மியூசிக் பிளே பண்றாங்களாம். 1/3 3ல 1 பங்கு என்ன பண்றாங்க, யோகா பண்றான்னு சொல்லியிருக்காங்க. 1/4 4ல் 1 பங்கு சைக்கிளிங் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதர் ரெஸ்ட் வேற இன்டர்செக்டட் த அதர் ஆக்டிவிட்டிஸ். இது இல்லாம இன்னொரு ஆக்டிவிட்டிஸும் பண்றாங்களாம், அது என்னன்னு தெரியல. அந்த ஆக்டிவிட்டிஸ் போக மீதி எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 900 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரியாது, அப்போ 1- எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இது எல்லாமே பிளஸ் அப்படிங்கும்போது இதை ஃபர்ஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவுன்னு கிடைக்கும், 24ன்னு கிடைக்குமா? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24, அப்ப 6 24 மாத்தணும் அப்படின்னா என்னவால மல்டிபிள் பண்ணுவோம், 4 அப்படின்னு மாறுமா? அப்ப 4 பிளஸ் இங்க 8ன்னு மாறும், பிளஸ் இங்க என்ன இருக்கும் 24 அப்படின்னு மாறணும்னா 6ன்னு மாறும். ஓகேவா? ஈக்குவல் டு 900ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி அப்படின்னா 6 4 10 18 டிவைடட் பை 24 அப்படின்னு இருக்கும். அப்ப இதையும் கேன்சல் பண்ணலாமா? இதுல 9 டைம்ஸ்ன்னு வரும். இதையும் கேன்சல் பண்ணோம்னா 1 2, அப்ப 3ஆல கட் பண்ணோம்னா 3 3s are 9 4. ஓகே, 90 அப்படிங்கறது கிடைக்கும். ஓகேவா? அகைன் வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 3 9 4 12, அப்ப 3/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதர் ஆக்டிவிட்டிஸ் பிளே பண்றாங்க அப்படின்னா 1 - 3/4ன்னு எழுதலாமா? இது போக மீதி இருக்கிறது தானே 900ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும், 1/4ன்னு கிடைக்குமா? அப்ப 900 இதுக்கு இது ஈக்குவல். அப்ப இந்த 4 இந்தாண்ட போனுச்சுன்னா என்ன கிடைக்கும், இன்ட்டு 4ன்னு கிடைக்குமா? அப்போ 9 நாங்க என்னவா இருக்கும், 36. அப்போ 3600 பேர் என்ன பண்ணிருவாங்க, அங்க டோட்டலா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த டோட்டல் சொசைட்டியோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா 3600. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு கார்டன்ல இருக்க லில்லிஸ் அண்ட் ரோஸோடதும் லில்லிஸோடதும் என்ன சொல்லிருக்காங்க, ரேஷியோ கொடுத்திருக்காங்க. 3:2ன்ற ரேஷியோல இருக்கான். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரோசஸ் லில்லிஸ் அண்ட் கார்டன் ஆவரேஜா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு, 180 இருக்கு அப்படின்னா இது ஆவரேஜ். அப்ப டோட்டல்னா 2 இருக்கு இல்லையா, அதோட மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டல் என்னன்னு கிடைச்சிருமா? அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும், 360 அப்படின்னு இருக்குமா? அப்ப 360ல அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் லில்லிஸ் இன் த கார்டன், கார்டன்ல இருக்க லில்லிஸோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டலா சேர்ந்தது எவ்வளவு, 5x. அப்ப 5xங்கிறது தான் 360னா 1 பார்ட் வேல்யூ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? 1 பார்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கும், 7 2 இருக்குமா? 72 அப்படிங்கிறது தான் 1 பார்ட். அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, கார்டன்ல இருக்க லில்லிஸ்ங்கிறது 2 பார்ட். அப்ப 2 பார்ட்ங்கிறது என்ன இருக்கும், 144ன்னு மாறுமா? 72ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 144ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்கான் 3310 அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, ஏ அமாங் திஸ் 3 sons 3 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்கறதா சொல்றாங்க. அது என்ன ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னா XYZ 2 பேர் XYZன்னு இருக்காங்க. 3 பேத்துக்கு பிரிச்சு கொடுங்க. ரிசீவ்டு பை த எக்ஸ்ங்கிற ஒரு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5/2ங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது 5/2 தட் ஆஃப் Z இன்ட்டு இசட்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது அமாங் த ரிசீவ்டு பை ஒய் இஸ், ஒய்ன்றவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4/5 ஆஃப் எக்ஸ்ங்கிறது கிடைக்குது. ஓகேவா? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா த அமௌண்ட் ரிசீவ்டு பை இசட் அண்ட் ஒய், இசட்டுக்கும் ஒய்க்குமான டிஃபரன்ஸ் என்னவோ அந்த அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதை வச்சு XY Z என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணிடலாமா? X is equal to 5/2 into Z இருக்குதா? அப்ப இது ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா X by Z மாறுமா? அப்ப X க்கு 5ன்னு கிடைக்கும், Z க்கு என்னன்னு கிடைக்கும், 2ன்னு கிடைக்குமா? அப்ப X க்கு 5, Z க்கு என்னன்னு கிடைக்குது, 2
2ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது அதே மாதிரி இது ரெண்டையும் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா yக்கு ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 5. அந்த x இந்தாண்ட வந்துச்சுன்னா டிவைட்ல xன்னு மாறும். அப்ப xக்கு yக்கு வந்து 4ன்னு கிடைக்குது, xக்கு வந்து 5 தான் இருக்கு. ஆல்ரெடி இங்க இருக்கிறதும் 5 தான் இருக்கு. சே எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்ப இது என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? டோட்டல் பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? ஸ்பிளிட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அப்ப மொத்தமா எத்தனை பார்ட் இருக்கு? 5 × 5 + 9 11. அப்ப டோட்டலா 11 பார்ட் இருக்கு. அந்த 11 பார்ட்ங்கிறது தான் இந்த அமௌண்ட். அப்ப 11 பார்ட் தான் ஈக்குவல் டு 13,310 அப்படின்னா 1 பார்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 1 பார்ட் வேல்யூ 1, அடுத்தது 2ன்னு கிடைக்கும். அகைன் என்ன இருக்கும்? 1ன்னு இருக்கும், 0ன்னு இருக்கும். அப்போ 1 பார்ட் வேல்யூ 1210 அப்படின்னா இங்க என்ன கேக்குறாங்க? இசட்டுக்கும் ஒய்க்குமான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. இசட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அண்ட் ஒய், இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 2 பார்ட். அப்ப 2 பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும். அப்ப இதோட 2ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு மாறும்? 4 and 2 2420ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் 2420ங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.